ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார், அப்புறம் பொலிட்டிஷியன்ஸில் ஜெயலலிதா அம்மா. ஸோ எல்லாருமே வி வர் வெரி ஸ்மால், ஸோ இட்ஸ் வாஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் மெமரிஸ். பட் ஸ்ட்ராங் மெமரிஸ்னால் கமல் சார் ஐ கேன் டெஃபினெட்லி டெல். பிகாஸ் நான் ஆளவந்தான் ஒர்க் பண்ணும்போது ஹி வாஸ் தேர் அண்ட் ஹி வாஸ் எக்ஸ்சேஞ்சிங் ஹிஸ் மெமரிஸ் வித் மை ஃபாதர். ஸோ தட் இஸ் அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அவரோட ரூமை கொடுத்து இங்கே செட்டப் பண்ண சொல்லி என்னோடய கீபோர்டெலாம் அந்த எல்டாம்ஸ் ரோட் ஆஃபீஸ்லேயே நாங்கள் செட்டப் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தோட அவ்வளோ பெரிய ஆளவந்தான் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிஜிட்டலாக இந்த மாதிரி நடக்க முடியுன்றது சாரோட சப்போர்ட்டில் தான் அது பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ரூம், பக்கத்து ரூமில் எடிட்டிங், தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் இந்த ஆவிட் எடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஆளவந்தானுக்கு ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லாக நான் பண்ணேன். நீங்கள் தானா? ஆனால் கிரெடிட்டில் மகேஷ் சார் வரும். ஏன்னா மகேஷ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஓகே. அப்போ ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சரில், ஹி வாஸ் லாஸ்ட் டேஸ். ஓகே. ஸோ அவர் வர முடியாததுனால நான் கமல் சார்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவர் எப்பப்போ முடியுமோ வந்து அப்புறம் நாங்கள் பண்ணி ஒரு ரீலையும் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு. ஸோ அதனால் ஃபார் த என்டையர் ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் அதில் எண்டு ரோலிங் கிரெடிட்ஸில் வரும் நேம். ஓகே. ஸோ அது கேட்கும்போது நாங்கள் சொன்னோம், இல்லை அது ஆஃபரிங் வந்து எப்படின்னா எப்பவுமே அவங்க பேரில் தான் போகணும். ஸோ அதுதான் கரெக்டான முறை. ஸோ வி மைட் லூஸ் 3-4 years or whatever it is, that doesn't matter.